ஹலோ வியூவர்ஸ், பல வாரம் கழித்து நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஒன்றுமே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, அதனால தான் 2 வாரமாக வீடியோ போடல. பட் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அகெயின் ஐ எம் கம் பேக் வித் தட் 5 minutes ரிவ்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா லோகா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லோகா சாப்டர் 1 சந்திரா படத்தோட ரிவ்யூ தமிழில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கேஸ்ட்டு தான். ஸோ கல்யாணி பிரியதர்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த பெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரெண்டாவது இந்த படத்தோட விஷுவல்ஸ் சினிமோட்டோகிராஃபி லிட்ரலி சொல்கிறோம் ஹாலிவுட் லெவலில் இருந்துச்சு. கன்ஃபார்ம் இது ஒரு இந்தியன் ஃபிலிமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு வரும். அந்தளவுக்கு அதோட விஷுவல்ஸ் அண்ட் சினிமோட்டோகிராஃபி பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் விஎஃப்எக்ஸுமே பார்த்தீங்கன்னா கொடுத்த பெஸ்ட்டை ரொம்பவே நீட்டாகவும் க்ளீச்சியாகவும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட எடிட்டிங் ஆகட்டும், இந்த படத்தோட மியூசிக் ஆகட்டும், இந்த படத்தோட ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி ஒரு சவுண்ட் ஃபிலிம் அப்படிங்கிறத ரொம்பவே அட்டையராகவும் ரொம்பவே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாகவும் காமிச்சிருக்காங்க. சொல்லவா வேணும், துல்கர் சல்மான் சார் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது கன்ஃபார்ம் பட்ஜெட்டை இறக்கி தான் படத்தை எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சில சூப்பர்ஸ்டிஷியன்ஸ் அந்த சூப்பர் பவர்ஸில் காட்டுறதுனால கொஞ்சம் அதை பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக காட்டணும் அப்படிங்கிற வகையில் மேபி இதை பண்ணியிருக்கலாம் எனக்கு தோணுது. ஸோ அவங்க பண்ண அந்த விதம் அப்படிங்கிறது நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் உள்ளே பண்ண அந்த விஷயங்களும் பார்த்து நல்லாவே இருந்துச்சு. இது ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம் அப்படிங்கிறத காட்டுற அளவுக்கு மியூசிக் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், லைட்டிங் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த பெஸ்ட்டை எந்த அளவுக்கு நீட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக எந்த ஒரு க்ளீச்சினஸும் இல்லாமல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்லலாம். சரி, இப்போது இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தில் நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா முதல் நெகட்டிவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேமியோவாக வருவாங்க. சில கேமியோஸ் புரிஞ்சுக்கணுன்னா சில படங்களை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த கேமியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் எங்கேயோ அது மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கேமியோ எதுக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு அது பருத்தி வீட்டில் குடோனில் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த கேமியோ பார்த்திங்கன்னா தேவையே இல்லை, அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கேமியோ இல்லை, எல்லா கேமியோவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. தேவையே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய கேமியோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கேமியோஸுக்கு ஒரு ஆழமாக அந்த கேமியோஸ் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வரும்போது வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மேபி நிறைய பேர் தோணலாம், நிறைய பேர் தோணாமல் இருக்கலாம். அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வரப்போகிற ஒரு படம் தான். ஸோ வீக்கெண்ட் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் முன்னாடி என்னென்ன படம்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னல் முரளி, டிடெக்டிவ் உஜ்வாலன், இதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க எனக்கு கேமியோஸ்லாம். ஸோ அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அந்த கேமியோஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த WCக்குள்ளே வரதுனால உங்களுக்கு அந்த படங்களை பார்த்துட்டு போகும்போது இன்னுமே பார்த்தீங்கன்னா பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இருந்தாலுமே அந்த கேமியோஸ் இன்னுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கலாம். ரைட்டிங்கும் பார்த்திங்கன்னா அவங்க டெக்னிக்கலி சவுண்டாக பண்ண அளவுக்கு அந்த ரைட்டிங்லாம் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரைட்டிங் இன்னுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கலாம். பார்ப்போம், மேபி சாப்டர் 2ல் மேபி எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரில. சாப்டர் 1க்கு இது போதும், சாப்டர் 2ல் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மேபி இருக்கலாம். ஸோ சாப்டர் 1 ரைட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மிட்டாக தான் இருந்துச்சு. இன்னுமே நல்லா பண்ணக்கூடிய ஒரு ரைட்டிங் தான். ஏன்னா இன்னுமே நல்லா பண்ணியிருந்தால் நல்ல சூப்பர் படமாக வந்துருக்கும். ஸோ அதனால் பார்த்தா ரைட்டிங் கொஞ்சம் மிட்டாக பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தோணுது. சரி, ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு வொர்த்தி வாட்ச் தான். நீங்கள் நிறையா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்க, டிஃப்ரெண்ட்டான அட்டம்ஸ்லாம் நான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த படம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான அட்டம் ஃப்ரம் அவர் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அது நம்ம பக்கத்து இண்டஸ்ட்ரியான மாலிவுட் தான். ஸோ அவங்களும் அடிக்கட்டுமே 500 கோடி 600 கோடி. ஸோ அதனால் அவங்களோட யூனிவர்ஸுமே சக்ஸஸ் ஆகட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் WCலேருந்து ஐ திங்க் 3rd இன்ஸ்டால்மெண்ட் நினைக்கிறேன், 3rd மூவியாக தான் இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்ப்பீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் இந்த வீடியோக்கு அவ்வளோக்கா ரீச் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் 2 வாரமாக வீடியோ போடல. ஸோ வள குலகளும் பேசாமல் இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 out of 5. ஸோ மறக்காமல் இந்த படத்தை செக் பண்ணுவீங்களா மாட்டிங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.